ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சஹானா வியூஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆத்தென்டிக் ஸ்டைலில் பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி 5 கிலோவில் எப்படி செய்கிறதுங்கிறது இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம். 6 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு தேக்ஸா இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அப்போ தான் 5 கிலோ ரைஸ் அதில் குக் ஆகும். 500 கிராம் நெய் எடுத்திருக்கேன். அதில் 250 கிராம் நெய்யை முதல்ல ஊற்றிக்கலாம். அப்புறம் கோல்டு வின்னர் எண்ணெயில் ஒரு 2 டம்ளர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணியில் நெய் சேர்த்தா திகட்டும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிரியாணிக்கு நம்ம எவ்வளோக்கு நெய் சேர்க்குறோமோ அதுதான் அந்த ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். 5 கிலோ பிரியாணிக்கு நம்ம 1 லிட்டருக்கு அந்த எண்ணெய் அளவு எடுத்துக்கணும். 1/2 லிட்டர் எண்ணெயும் 1/2 லிட்டர் நெய்யுமா நான் எடுத்துக்கிட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனையும் நான் காமிக்கிற எல்லா ஸ்பைசஸ்லையும் 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா செவந்து வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 8லேருந்து 10 பீஸ் அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கீரி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வெடிச்சு வரும். வந்ததுக்கப்புறம் 2 கிலோ வெங்காயத்தை தோல் உரித்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது குக்காக ரொம்ப டைம் எடுக்கும். மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். இந்த அளவுக்கு முருகி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் நல்லா முருகணும். முருகி வந்தோடனையும் புதினா ஒரு கட்டு, மல்லித்தலை ஒரு கட்டு எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வெங்காயம் கூட சேர்த்துட்டு 1/2 கிலோ இஞ்சி 1/2 கிலோ பூண்டையும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அந்த வெங்காயம் புதினா கூடயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த இஞ்சி பூண்டு அடிப்பிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுதுன்னா 5 கிலோ பிரியாணிக்கு 2 கிலோ தக்காளியே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சத்தை அது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு மசாலா, அப்புறம் 50 கிராம் அளவுக்கு பிரியாணி மசாலா. இது 3 ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கை அளவுக்கு உப்பு, கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். 2 கை போட்டால் அது போதுமானதாக இருக்கும். பத்தலைன்னா நம்ம அப்புறமா அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே போட்டுறாதீங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1 லிட்டர் அளவுக்கு தயிர் அது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். மூடி வச்சு கிளறி விட்டு நல்லா வேக விட்டுடணும். நல்லா சாஃப்டாக வெங்காயம், தக்காளி, தயிர் எல்லாமே சேர்த்து சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் 5 கிலோ சிக்கனை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாம் சிக்கனை. நம்ம பேலன்ஸ் இருந்த தக்காளியும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சுருங்க. நல்லா சிக்கன் சாஃப்டாக குக் ஆயிடணும். சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். 5 கிலோ சீரக சாம்பா ரைஸுக்கு 7 லிட்டர் நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். அதுவே போதுமானது. 1/2 லிட்டர் தண்ணி அந்த சிக்கனோடய மிக்ஸ் ஆகி வெந்ததில் இருக்குது. ஸோ 7 லிட்டர் எனக்கு போதுமானதாக இருந்தது. தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணணும். கொதி வந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்தா சிக்கன் சூப்பராக வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. அந்த கேப்பில் நம்ம அரிசி ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. 5 கிலோ சீரக சம்பா அரிசியை 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். நல்லா களைஞ்சிட்டு 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். சீரக சம்பா ரைஸை ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்சு அரிசி பெருசாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா அரிசியும் அது கூட சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு அது நல்லா கொதி வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணணும். நல்லா கொதி வந்தோடனே ஒரு 3 லெமன், பெரிய லெமனாக ஒரு 3 லெமன் எடுத்து விதை இல்லாமல் நல்லா அதை ஸ்குவீஸ் பண்ணி அது கூட ஆட் பண்ணிட்டேன். அதை நான் வீடியோ ஷூட் பண்ண மறந்தாச்சு. ஸோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் இந்த மாதிரி ஹாஃப் பாயில்டாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம டேஸ்ட்டுக்கு எடுக்கிறோம். டேஸ்ட் இப்போ தான் நம்ம பார்க்கணும். உப்பு கரெக்டாக இருக்கா, புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு இப்போ தான் நம்ம டேஸ்ட் பார்க்கணும். அப்போ எதுவும் கம்மியாக இருந்ததுன்னா உப்பு அது கூட இப்போயே நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, சேர்க்க முடியாது. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ நம்ம இரும்பு கல் வச்சுக்கலாம். ஸோ கீழே ஒரு இரும்பு கல் வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ ஃப்ளேமாக ஃபுல்லாக வைக்கிறோம். அந்த இரும்பு கல் சூடு வர்ற அளவுக்கு ஃபுல்லாக வைக்கிறோம். பேலன்ஸ் இருந்த நெய் எல்லாத்தையுமே இது மேலே இப்போ நான் ஊற்றிட்டேன். எல்லா நெய்யும் ஊற்றி இந்த மாதிரி தடவி விட்டுட்டு ஒரு வாழை இலையை போட்டு மூடி தம்முக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மூடிட்டு அதுக்கு மேலே நம்ம மூடியையும் வச்சு மூடிட்டு அது மேலே வெயிட்டுக்கு ஏதாவது வைக்கணும். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அது மேலே வெயிட்டுக்காக வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரட்டி விடுறோம். இப்போ எல்லா ரைஸையும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பெரட்டி விடணும். இதுதான் கேர்ஃபுல்லாக பெரட்டணும். இல்லைனா உடஞ்சி குழஞ்சி எல்லாம் ஆகிடும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக அதை மட்டும் பெரட்டி விட்டுட்டு திரும்பியும் இதே மாதிரி நம்ம மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயும் அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை அணைச்சிட்டும் நம்ம வச்சுருக்குறோம். அப்புறம் அவ்வளோதான், தலைவன் ரெடி.
ரெடி. அப்படியே இறக்கி வாழை இலையில பலவிதமான சைட் டிஷ்ஷோட அவனை இறக்கி வச்சோம்னா சும்மா செம்மையா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. சீரக சம்பா சிக்கன் பிரியாணி அட்டகாசமான டேஸ்ட்ல அருமையான சுவையில செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிப்பா.